குழந்தைங்களுக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும். அது ஏன் குழந்தைங்களே கதை சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஏன், எதுக்குன்னு நம்மக்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே, அவங்கள எல்லா நல்ல பழக்கவழக்கங்களையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறணும். அப்போ அது அவங்கக்கிட்ட சும்மா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு கதை மூலமாக சொன்னோம்னா, நல்லா புரிஞ்சுக்கவும் செய்வாங்க, நல்ல ஞாபகமும் வச்சுப்பாங்க. ஸோ கதை சொல்லணும்னு இஷ்டப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோவை பாருங்கள். சப்போஸ் நான் கதை மட்டும் சொல்லலை, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கதை கேட்கலாம். பிரியான்னு ஒரு பொண்ணு அவங்க வீட்டு கார்டனில் உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் ரசித்து பார்த்துட்டு இருந்தா. சடனாக பார்த்தா அவருடைய கண்ணு ஒரே இடத்தவே பார்த்துட்டு இருந்துச்சு. என்னது அங்கே இருந்தது அப்படின்னா, ஒரு குட்டி ப்ளூ பட்டர்ஃப்ளை இருந்துச்சு. அந்த ப்ளூ பட்டர்ஃப்ளை ரொம்ப நேரமாக அதே இடத்துலையே இருந்துச்சு. பிரியாவுக்கு ரொம்ப வருத்தம். அச்சோ, இந்த பட்டர்ஃப்ளை பறந்து போகாமல் ஒரே இடத்துலையே நின்றுட்டே இருக்கே, சரி இந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப கஷ்டப்படுது போல அப்படின்னு நினச்சிட்டு பட்டர்ஃப்ளையை பிடிச்சு பறக்க விட்டா. அந்த பட்டர்ஃப்ளை ஹாப்பியாக பறந்து போயிடுச்சு. அப்போ பிரியாவுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன் தெரியுமா? அந்த பட்டர்ஃப்ளை பறந்து போகிறத பார்த்து அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ பிரியான்னு சவுண்டு கேட்டுச்சு. அப்போ பிரியா திரும்பி பார்த்தா யார் நின்றுட்டு இருந்தாங்க? ஃபேரி நின்றுட்டு இருந்தாங்க. பிரியாவுக்கு அவங்கள பார்த்தோன்னே பயங்கர ஷாக். நீங்கள் யார்? உங்களை நான் பார்த்ததே இல்லையே அப்படி. பிரியா, நீ பயப்படாத. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பட்டர்ஃப்ளை கஷ்டப்படுதுன்னு நினச்சிட்டு அந்த பட்டர்ஃப்ளையை பிடிச்சி பறக்க விட்டையில் அந்த பட்டர்ஃப்ளைலேருந்து வந்த ஃபேரி தான் நான். எனக்கு உன்னுடைய நோஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னையை பிடிச்சி கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காம நான் கஷ்டப்படுறதா நினச்சி என்னையை பிடிச்சி பறக்க விட்டையில் அந்த கைண்ட்னஸ், உன்னோட இரக்க குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சி தான் உன் முன்னாடி நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஃபேரி. உன்னுடைய கைண்ட்னஸ்காட்டி உனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு இஷ்டப்படுறேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்டாங்க ஃபேரி. அப்போ பிரியா சொன்னாங்க, இல்லை, எங்கள் அம்மா யாருக்கு எந்த ஹெல்ப்பு பண்ணாலும் திருப்பி அவங்கக்கிட்ட இருந்து எதுவும் வாங்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு வேணாம், நீ ஹாப்பியாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஃபேரி ரொம்ப சேடாக, பிரியா நீ எவ்வளோ நல்ல பொண்ணு, உனக்கு எந்த கிஃப்ட்டும் தராமல் நான் போனேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்காக உனக்கு என்ன வேணும்னு சொல்ல, இதை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பிரியா அவங்க காதுக்குள்ளே போய் ஃபேரியோட காதில் போய் ஏதோ சொன்னாங்க. ஃபேரியும் பிரியா காதில் ஏதோ சொன்னாங்க. இப்போ பிரியா தேங்க்யூ ஸோ மச் ஃபேரி அப்படின்னு சொல்லிட்டு பாய் பாய் சொன்னாங்க. பிரியாவும் இனிமேல் உங்களை நான் எப்போ பார்ப்பேன், எப்போல்லாம் நீ யாருக்கெல்லாம் என்ன ஹெல்ப் பண்ணாலும் அப்போ என்னை மாதிரி ஃபேரிஸ் உனக்கு வந்து ஏதாவது உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யூ கீப் டூயிங் யுவர் குட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி வேனிஷ் ஆகிட்டாங்க, மறைஞ்சு போயிட்டாங்க. பிரியாவும் அன்னையிலேருந்து இப்போ வயசான பாட்டி ஆகிற வரைக்கும் எப்பயுமே ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுடைய நல்ல குணத்தினால. இதை பார்த்துட்டு இருந்தவங்களோட குழந்தைகள், பேர குழந்தைங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு நாள் பாட்டிக்கிட்ட கேட்டாங்க, இவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் எப்பயுமே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, அது ஒரு சீக்ரெட், அது யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு நான் ஃபேரிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதனால நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு அப்பையும் கூட ப்ராமிஸை கீப்பப் பண்ணாங்க. அப்போ அந்த குழந்தைங்க கேட்டாங்க, நீங்கள் மட்டும் ஹாப்பியாக இருக்கிறீங்களே, நாங்களும் ஹாப்பியாக இருக்கணும்ல, அதனால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னாங்க, அந்த ஃபேரிக்கிட்ட நான் என்ன கேட்டேன்னா, எப்பயுமே நான் ஹாப்பியாக இருக்கணும்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஃபேரி என்ன சொன்னாங்கன்னா, டூ குட் டு எவ்ரி ஒன், யார்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம எல்லாருக்கும் நல்லதே செய், இதுதான் நீ ஹாப்பியாக இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வேனிஷ் ஆகிட்டாங்க, மறைஞ்சு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் நானும் அதை தான் செஞ்சிட்டு இருக்கேன். யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சு அவங்களும் சந்தோஷமாக இருந்து நானும் சந்தோஷமாக இருக்கேன். அவ்வளோதான். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் எப்பயும் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு பாட்டி ஹாப்பியாக குழந்தைங்கள்கிட்ட சொன்னாங்க.